டிகேவி ராஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 81 நாட்களாக தொடர்ந்து மானாமதுரையில் உறவு ஆகாஷ் டெலிசன் படுகொலையை கண்டித்து 81 நாட்களாக போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் தொடர்ந்து களத்தில் இருந்து வரும் மரியாதைக்குரிய லெனின் அவர்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். வணக்கம்ண்ணே. போராட்டம் என்பது தற்போது எந்த வடிவத்தில் இருக்கிறது, தேதி 1 முதல் இன்று வரை என்ன நடந்தது என்பதை விவரமாக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த அளவுக்கு எந்த போராட்டமும் நடைபெற்றதாக தெரியவில்லை. தொடர்ந்து அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு, தேதி 1 முதல் இன்று வரை அந்த களத்துல தொடர்ந்து களமாடி இருக்கே, உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நிலவரம் என்னன்னா அங்கு இங்க வந்து தொடர்ச்சியா 81 நாள் தொடர் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பமும் அதாவது அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. உடலை அதாவது எங்க குழந்தைய வந்து அதாவது என்னுடைய மகனை கொலை செய்தா கொலை குற்றவாளிகளை கைது பண்ணாதான் உடலை வாங்குன்றது பேரண்ட்ஸுடைய முடிவா இருக்கு. ஆனால் அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்களோட அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் வீட்டில் இருக்காங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த பாதிப்பை சந்திச்ச அந்த சமூகமாக தேவேந்திர வேளாளர் சமூக மக்களும் உறவினர்களும் அவங்களுடைய ஆகாசுடைய நண்பர்களும் இனி தமிழ் சமூக உறவுகளும் ஜனநாயக சக்திகளும் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் அந்த படுகொலைக்கு ஆகாஷ் டெலிசன் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிக்கிட்டே இருக்காங்க. 81 நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டதுடைய விளைவா அந்த விசாரணைன்ற பேர்ல ஆகாசம் வந்து தேடி வர்றாங்க. மானாமரை காவல்துறை குமரவேல் பாண்டியன்ற இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுல மறுநாள் 6ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி வந்து அவங்க அம்மாவை விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்ப அவங்க அம்மாவை சாதியை சொல்லி திட்டி அசிங்கமா கெட்ட வார்த்தைகள்ல பேசி தான் வண்டியில ஏத்தி கூட்டு போறாங்க. அதை கேட்டு கேள்விப்பட்டு வந்த அவங்க அப்பாவையும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரல குகன்ற எஸ்ஸை வந்து மானாமர எஸ்ஸை வந்து மறைச்சு அவருடைய 2 வீலர்ல ஏத்திக்கிட்டு மானாமரை போயிடுறாங்க. இது காவல் நிலையத்துக்கு போயிடுறாங்க. 2 பேரையும் கூட்டு போய் ஒரே காவல் நிலையத்துல வச்சிருந்திருக்காங்க. ஆனால் ஆகாஷுடைய அம்மாவுக்கு தான் கணவரை அதே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆகாஷுடைய அப்பாவுக்கு வந்து தன்னுடைய மனைவியை கூட்டு வந்திருக்காங்கன்ற அந்த விவரம் உள்ள ஸ்டேஷன்ல இருக்காங்கன்ற விவரம் எப்படியே ஜன்னல் வழியே பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒருவர் பேச விடாம தடுத்து அன்னைக்கு 6 மணி மார்ச் 6ஆம் தேதி 2 பேரையும் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில மார்ச் 6ஆம் தேதி ஆகாஷுடைய நண்பர்கள் ஒரு 4 பேரை கைது பண்ணி விசாரணைன்ற பேர்ல பிடிச்சிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த 4 பேர்ல எங்க ஆகாஷ் எங்கன்னு கேட்கும்போது ஆகாஷுடைய நண்பருக்கு வந்து ஆகாஷ் வந்து உணவு கேட்டு ஒரு போன்ல தொடர்பு கொள்றாரு. அந்த நேரம் அவர் போலீஸ் பிடியில இருந்ததுனால அந்த செல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி கரெக்டா ஆகாஷ் இருக்கிற இடத்துக்கு போய் கிளங்காற்றுன்ற இடத்துக்கு போய் இந்த பசங்களையும் கூட்டு போயிருக்காங்க. அங்கே ட்ரோன் மேலே பறக்க விட்டு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஊர்னி கரையில் இருந்ததாகவும் அதில் வந்து ஆகாசையும் குணாவையும் கைது செய்ததாகவும் பிடிச்சிருக்காங்க. பிடிக்கையிலே அடித்து வேனில் ஏற்றிருக்காங்க. ஏற்றி இந்த 4 பேரையும் தனித்தனியாக கொண்டு போயிடுறாங்க. ஆகாசையும் குணாவையும் தனித்தனியாக ஒரு வண்டியில் கொண்டு போய் அவங்க 2 பேரையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. அந்த 6ஆம் தேதி ஒரு 12 மணிக்கெல்லாம் பிடிச்சிடுறாங்க. 12 மணிக்கெல்லாம் பிடிச்சு என்ன பண்றாங்கன்னா ஆகாசம் மட்டும் தனியா கூட்டு போய் கண்ணை கட்டி கீழே 2 கல்லை வச்சு அதுக்கு மேல காலை வச்சு அதுக்கு மேல ஈரச்சாக்கை போட்டு இரும்பு கம்பியால அடிச்சு காலை ஒடிச்சிருந்திருக்காங்க. ஒடிச்சிட்டு இவரை வந்து மானாமரை ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணும்போது நீ வந்து போலீஸ் தேடி வரையில தப்பிச்சு ஓடுனா மேம்பாலத்துல இருந்து குதிச்சோம் அப்படின்னு சொல்லணும்னு நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் போலீஸும் அந்த தகவலை பரப்புச்சு மீடியா ஃபுல்லா, மேம்பாலத்துல இருந்து குதிச்சுட்டாரு அப்படின்ட்டு. அந்த தகவல் உண்மையானதா? அது பொய்யான தகவலை வந்து பரப்புறாங்க. காவல்துறையா காலை ஒடிச்சிட்டு மேம்பாலத்துல இருந்து குதிச்சதா. அந்த மேம்பாலம் ஒரு ட்ரெயின் கீழே போகும், மேல பாலம் போகும். மேம்பாலத்துல இருந்து குதிச்சா சுக்குநூறா ஆள் பிழைக்கிறதே கஷ்டமாயிடும்.
ஆனா இவங்க வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்புறாங்க. பரப்பிட்டு அந்த மானாமர ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு மேல் சிகிச்சைக்காண்டி சிவகங்கை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க அன்னைக்கு 6ஆம் தேதிய. இந்த 6ஆம் தேதி பிடிச்ச விஷயத்த வந்து பேரண்ட்ஸு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க. ராஜேஷ் கண்ணனும் ஆகாஷுடைய அப்பா ராஜேஷ் கண்ணனும் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஆனா சொல்லலாம் பேரண்ட்ஸ்கிட்ட இப்போ மைனை பிடிச்சிட்டதா சொல்லலாம். 12 போல அவங்க அம்மாவை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க மதியம். அவங்க அப்பா வந்து மாலை இது இரவு 9 மணி 9 வரை வச்சிருந்துருக்காங்க. அப்போ 9 மணிக்கு வந்து ஆகாஷோட கைது பண்ண அந்த குணாவை வந்து ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு வர்றாங்க. கூட்டு வரையில லைட் ஆஃப் ஆயிருக்கு. அந்த லைட் ஆஃப் ஆன அந்த மங்கள் வெளிச்சத்துல வந்து இது ராஜேஷ் கண்ணே என்ன குணா எங்க மையன் நீ மட்டும் வர்ற அப்படின்னு கேட்டிருக்காரு. இது போலீஸுடைய மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு அவன் தெரியாது அப்படின்ட்டு குணா போயிடுறாப்புல. போலீஸும் பேச விடாம அணைச்சு கூட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு 9:30 தான் இரவு 9:30 தான் இது ராஜேஷ் கண்ணனை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப 6ஆம் தேதி முழுவதும் போலீஸ் பிடியில தான் ஆகாஷ் இருந்திருக்காரு. கால் உடைக்கப்பட்டு பிடியில இருந்திருக்காரு. ஆகாஷுடைய அம்மாவும் அப்பாவும் காவல் நிலையத்துல இருந்தும் அவங்கள்ட்ட வந்து மயனை பிடிச்சிட்டான் காலை உடிச்சிட்டான் அப்படின்ற எந்த விவரத்தையும் சொல்லலாம். 7ஆம் தேதி எப்போதுமே அந்த கடை ஒரு பிரியாணி கடை போட்டிருக்காரு ராஜேஷ் கண்ணன். அந்த கடையை திறக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிருக்கீங்களா 7ஆம் தேதி ஒரு ஃபோன் வருது அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு. அவங்க மயன் வந்து சிவகங்கையில் இருக்காரு நீங்க உடனே வாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை இவங்க வந்து மயனை வந்து ரிமாண்ட் காட்டி சிவகங்கை ஜெயிலில் தான் வச்சிருக்காங்களா. அப்போ போர்வையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லவும் மயன் ரிமாண்ட் கட்டியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் தான் இருப்பான்னு நினச்சிட்டு போகிறாங்க. போகையிலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கை போவேன்னா நீங்கள் மானாமரம் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மறுபடியும் மானாமரம் வரையில இல்லை நீங்கள் சிவகங்கை வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்க சிவகங்கை வரவேணா நீங்க வந்து மதுரை வாங்க அப்படின்ற மாதிரி இப்படி அலக்கழிச்சிருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லா 7ஆம் தேதி ஃபுல்லா. அலக்கழிப்புக்கு என்ன காரணம்? போலீஸ் வேணும்னே இந்த தகவலை தான் மயனை காலை ஒடிச்சதை தெரியக்கூடாது அன்னைக்கு முழுவதும் இவங்களை அலக்கழிச்சிருக்கா பார்க்க விடாம தடுத்திருக்காங்க. அப்ப இந்த 7ஆம் தேதி இவங்க 6ஆம் தேதியே சிவகங்கை ஜிஹெச்சு கொண்டாந்துறாங்கல்ல. 7ஆம் தேதி காலையில வந்து ரிமாண்டு காட்டுறக்காண்டி மானாமரை நீதிபதி தகவல் சொல்லுவோம். நீதிபதி பெண் நீதிபதி அவங்க வந்து ஒரு மணி நேரம் கோர்ட்டை ஒத்தி வச்சுட்டு மானாமரை சிவகங்கை ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க. சிவகங்கை ஜிஹெச்சில் வந்து அவரை பார்த்துருக்காரு. ஆகாஷ் சொல்லிச்சுன்னா நீதிபதி பார்த்துருக்காங்க. என்னப்பா அவங்க காலில் கெட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்கல. இப்படி வந்து காவல்துறை என் கண்ணை கட்டி காலை கீழே வச்சு 2 கல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு அதுக்கு மேலே ஈரச்சாக்கு போட்டு இரும்பு கம்பியால் அடிச்சாங்க. காலை ஒடிச்சதுக்கு காவல்துறை தான் அப்படின்னு சொல்லி தனக்கு நேர்ந்த சாதி வன்கொடுமையோட சாதியை சொல்லி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு நேர்ந்த கொடுமையை அந்த கால் உடைக்கப்பட்டதா நீதிபதிட்ட வாக்கு மூலமா கொடுத்துறாரு. அந்த அம்மாவும் ரிமாண்ட் ரிப்போர்ட்ல அதை கரெக்டா எழுதிடுறாங்க. முறையான சாட்சி இருக்கு. அதாவது மற்ற வழக்குகள்ல மடப்புறம் அஜித் வழக்குல வேற ஒருத்தர் எடுத்த வீடியோ தான் ஆதாரமா இருக்கு. ஆனால் இங்க வந்து ஆகாஷ் லீசன் படுகொலையில ஆகாஷுடைய வாக்குமூலமே இருக்கு. யார் பாதிக்கப்பட்டாரோ யார் இறந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரோ அவருடைய வாக்குமூலமே இருக்கு. அப்ப அந்த வாக்குமூலத்தை அந்த பெண் நீதிபதி அவர்கள் வந்து முறையா பதிஞ்சு வச்சிடறாங்க. இப்ப பெண் நீதிபதிட்ட வந்து சொல்லிட்டாங்க மிரட்டியிருக்காங்க சொல்லக்கூடாது. மேம்பாலத்துல இருந்து குதிச்சோம்னு தானே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. இந்த உண்மையை சொன்னதுனால ஆத்திரமா என்னமோ அடுத்து வந்து மதுரை ஜிஹெச்சுக்கு போயில அவர் என்ன பண்ணா என்னன்னு தெரியல. மதுரை ஜிஹெச்லையும் போய் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. அவரை ஸ்ட்ரெச்சர்லேயே போட்டு வச்சது மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க 7ஆம் தேதி அலக்கழிக்கப்பட்டு இவங்க பேரண்ட்ஸை வந்து அலக்கழிச்சுட்டு மதுரை வர சொல்றாங்களா. மதுரை போயிருக்காங்க. மதுரையில ஒரு 5:30 போல வந்து பார்க்க விட்டுருக்காங்க. அப்ப பார்க்க அந்த காவல்துறை அனுமதிச்சிருக்கு. உள்ள ஆஸ்பத்திரியில் உள்ள போய் ஸ்ட்ரெச்சர்ல கிடந்ததாகவும் அப்பா அம்மாட்ட அப்பதான் பெட்ல தூக்கி போட்டிருக்காங்க. அப்ப அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அப்ப அம்மா வந்து உயிரோட அப்ப இருக்காரு. அவங்க கேட்டிருக்காங்க. அம்மாவும் அவங்க தங்கச்சியும் போய் பார்க்கல.
என்னப்பா காலில் அப்படின்ட்டு இப்படி என்னை வந்து காவல்துறை தான் கிளங்காற்றுன்ற ஒரு ஊர்ல பிடிச்சாங்க. கண்ணை கட்டி கொண்டு போய் காலை கீழே வச்சு கல்லை கீழே வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே ஈரச்சாக்கு போட்டு அடிச்சு காலை ஒடிச்சது காவல்துறை தான் அம்மாட்டையும் நீதிபதிட்ட சொன்ன அதே வாக்குமூலத்தை அதே தகவலை இங்கேயும் சொல்லிடுறாரு. அப்போ எனக்கு வந்து பசிக்குதுமா, ஏதாச்சும் உணவு வாங்கி கொடுமா, மூச்சு விட முடியல அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ அம்மா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காவல்துறை அந்த சாப்பாடை கூட கொடுக்காம வாங்கி ஓரத்தில் வச்சுட்டாங்களாம். உடனே போர்வெல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணிடலாம், அதெல்லாம் அது கொடுக்க விடாம தடுத்து 5 நிமிஷம் கூட பேச விடல. உடனே போங்க அப்படின்ட்டு விரட்டி விட்டாங்களாம். காவல்துறை அந்த அராஜமா இப்ப கூடவே இருமா அப்படின்னு ஆசோலிசன் சொல்லியிருக்காரு. கூட எல்லாம் இருக்க முடியாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்காம விரட்டி விட்டாங்க. அதோட அவங்க கொஞ்சம் அதோட வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு 8ஆம் தேதி அவங்களுக்கு விடிய காலில் ஒரு 6-7 மணியை போல ஒரு தகவல் வருது. உங்க மையம் வந்து இறந்துட்டாரு, நீங்க மானாமர மதுரை ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க பதறி அடிச்சு, அதாவது இறந்துட்டான்னு சொல்ல சீரியஸா இருக்காருன்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா இவங்க பதறி அடிச்சு கிளம்பி போயில மானாமரை தாண்டி அந்த மேம்பாலத்தில் ஏறி போயில டிஎஸ்பி ராஜான்றவர் வந்து மறைச்சு ஆகாசு அப்பாட்ட வந்து ஒரு கை நிறைய ஒரு கட்டா 500 ரூபா கட்டை வந்து கையில கொடுத்துருக்காரு. உங்க பையன் மருத்துவத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க வாங்க மறுத்துட்டு, என்ன என் மையனுக்கு என்னாச்சு அதை சொல்லுங்க, எங்க இருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் வந்து முதல்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதோட அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய்க்கிருக்கையில பாதியிலே போயில உங்க மையன் இறந்துட்டான்னு சொல்லவும் நடு ரோட்ல நிப்பாட்டி அழுதுருக்காங்க. டிராபிக் ஆயிருக்கு அந்த இடத்துல. அப்புறம் இல்ல சீரியஸா இருக்கான்னு மறுபடியும் தகவல் சொல்லுவோம். மறுபடியும் போயிருக்காங்க. அப்ப மறுபடியும் போயில விரகனூர் ரிங்கு போயில இறந்துட்டாருன்ற தகவல் வருது. அதோட மறுபடியும் அழுதுகிட்டு அந்த மதுரை ஜிஹெச் உடைய ஆஸ்பத்திரிக்கு மதுரை ஜிஹெச்ல போய் பாக்குறாங்க. அன்னைக்கு 8ஆம் தேதி பகல் ஃபுல்லா அவங்கள பார்க்க விடலாம். அவங்க மார்ச்சரிக்கு முன்னாடி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதுல இங்க காலையில இங்க 9 மணிக்கெல்லாம் மானாமரிக்குல தகவல் தெரிஞ்சோன்னா மானாமரி ஆகாசலிசனுடைய உறவினர்கள், நண்பர்கள், சமூக மக்கள் எல்லாருமே மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையை மறைச்சு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி போராட்டம் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் 8ஆம் தேதி சாயங்காலம் தான் நீதிபதி மதுரை ஜெயம் நீதிபதி வந்து பார்க்க வர்றாரு. அந்த பார்க்க வரும்போது தான் இவங்களையும் பேரண்ட்ஸையும் பார்க்க விட்டுருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நீதிபதி உறவினர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி அதை பதிவு பண்றாரு. அந்த இரவு ஃபுல்லா பதிவு பண்றாரு. இரவு ஃபுல்லா பதிவு பண்ணி இது பண்றாரு. அதுக்கு பிறகு இங்க போராட்டம் இரவும் நடக்குது. இரவும் நடக்கையில அப்புறம் இங்க ஆகாசுடைய அப்பா அதுக்கு பிறகு 12 மணிக்கு இங்க வந்து இந்த போராடக்கூடிய மக்களையும் பாக்குறாரு. அப்ப அன்னைக்கு 8ஆம் தேதியில இருந்தே தொடர்ச்சியா இன்னைக்கு 81 நாட்களா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படின்றத ஒற்றை கோரிக்கை தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரே கோரிக்கை தான், குற்றவாளிகளை கைது பண்ணணும், கொலை வழக்குல கைது பண்ணணும் அப்படின்றதா. அப்ப இதுல வந்து 8ஆம் தேதியில இருந்து இந்த போராட்டம் நடக்குது. இதுக்கு இடையில வந்து நீதிமன்றத்தை நாடி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த நீதிமன்றம் வந்து உடனே பிரேத பரிசோதனை பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டுறாங்க. அப்போ உடனே பிரேத பரிசோதனை பண்ணி ஒரே நாள்ல அந்த அறிக்கை கொடுக்கப்படுது. அந்த அறிக்கையை வச்சு மறுபடியும் நீதிமன்றம் அடுத்த அறிக்கையில எந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் இருங்க அந்த மறுநாள் விசாரணையில அந்த அறிக்கையை நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணோம்னா அந்த அறிக்கையில வந்து 29 இடங்கள்ல காயங்கள் இருக்கு அப்படின்றது ரிப்போர்ட் இருக்கு. அப்ப ஆசுடைய வாக்குமூலம் பிளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. காவல்துறை அடிச்சதுனாலதான் கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப இத ஏற்றுக்கொண்ட மதுரை சென்னை உயர் நீதிமன்ற கிளை மதுரை வந்து இது வந்து கொலை வழக்கு தான், சாதி வன்கொடுமையோட நடந்த கொலை தான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு திருநாள் 2 பதிவு பண்ண சொல்லியிருக்கு. அப்ப கொலை வழக்கு இந்த ஆகாசுடைய இறப்பு கொலை அப்படின்றத நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு கொலை வழக்காகவும் பதிவு பண்ணிருச்சு. இதுக்கு இடையில வந்து உடனே மாநில அரசு வந்து சிபிசிஐடிக்கு மாத்தி இருந்தது இந்த வழக்கா. அப்ப விசாரணைக்கு சிபிசிஐடிக்கு மாத்தும் போது சிபிசிஐடி
அவங்களாவே விசாரிச்சு மாத்துறாங்களா இல்ல நம்ம ஆமா ரெக்வஸ்ட் ஆமா கோர்ட்ல பண்ணிருக்கோமா? கோர்ட்ல சிபிசிஐடி தான் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி அது விசாரணைக்கு வர்றதுக்குலாம் மாநில அரசு சிபிசிஐடிக்கு மாத்திருக்கு. அப்ப சிபிசிஐடியும் 60 நாள்ல விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எஃப்ஐஆர்ல பேர் சேர்த்திருக்கணும். குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கணும். எதுவுமே செய்யல. புரியுதுங்களா? அப்ப முதல் கட்ட விசாரணையிலேயே அது தெரிஞ்சு போயிடும். யார் யாரு எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, எந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்க அப்படின்றது, குற்றவாளி யாருன்றது சிபிசிஐடிக்கு முதல் விசாரணையிலே தெரிஞ்சிடும். ஆனா இதை இன்னைக்கு வரை 81 நாளா எஃப்ஐஆர்ல அதாவது முதல் தகவல் அறிக்கையில ஒரு குற்றவாளிகளுடைய பேரை ஒருத்தர் கூட பேரை சேர்க்காம இருக்கிறதா மிகப்பெரிய அவலமா இருக்கு. இது நாம் குற்றவாளி யாருன்றதையும் அடையாளம் காட்டியிருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த சாட்சிகள் குற்றவாளிகள் திருப்பண ஆய்வாளர் திலீபன், மானாமரை சார்பாக புகழ் உட்பட 16 பேர் அந்த தனிப்படை வந்தாங்க. இந்த தனிப்படை கூட எப்படி யாரு அமைச்சது உத்தரவிட்டதுன்றது அதே கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் தனிப்படை கலைக்கப்பட்டுருச்சு மடப்புற அஜித் படுகொலைக்கு பிறகு. ஆனால் இந்த திமுக பொருளா இந்த தனிப்படை எப்படி அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றது அதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இந்த குற்றவாளிகளையும் அடையாளம் கட்டியிருக்காங்க, இவங்கதான் குற்றவாளின்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் இந்த குற்றவாளிகளுடைய பேர் சேர்க்கப்படலாம். ஆனா ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்றாங்க. அது எந்த இதுக்கு இப்ப இந்த வழக்குல சேர்த்தா தானே நம்ம இந்த வழக்குக்காண்டி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்க முடியும். ஆனா சும்மா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வழக்குல சேர்க்காம இருக்கிறதுனால நாளைக்கு அவங்க வேற ஒரு ஒழுங்கு நடவடிக்கைன்னு கூட தப்பிச்சுட்டு போகலாம். அதனால இந்த வழக்கில் எஃப்ஐஆர்ல சேர்க்கும் போதுதான் இந்த வழக்கை ஒட்டி இவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நாம ஏத்துக்கிற முடியும். அதுக்கு தட்டியும் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையாத்தான் நம்ம அதை பாக்குறோம். அப்ப இன்னைக்கு வரையே அந்த குற்றப்பத்திரிக்கை 60 நாள் முடிஞ்சும் கோர்ட்ல எக்ஸ்டெண்ட் டைம் கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கூடுதல் கால அவகாசம் கொடுக்காம நீதிமன்றம் அதை புறக்கணிச்சிருக்கு. அப்படி இருந்தும் இவங்க இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாம இன்னைக்கு 81 நாளா இழுத்தடிச்சுக்கிருக்காங்க. இதுக்கிடையில தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள், இயக்கங்கள், கிராமங்கள், வட்டார சங்கம் அனைவரும் தங்களால் முடிந்த அளவு இந்த போராட்டங்கள்ல பெரிய அளவுல பங்கெடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா எல்லா அமைப்புகளும் களத்துக்கு வந்திருக்காங்க. தங்களால் முடிஞ்ச பங்களிப்பு 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் ஏதோ ஒரு வடிவங்கள்ல தொடர்ச்சியா நின்றுருக்காங்க. இது போக தமிழ் சமூக உறவுகள் நிறைய பேர், தேவர் சமூகத்தை சேர்ந்த நேதாஜி சேனை அவர் மகாராஜன் அண்ணன், முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த கே செல்வகுமார் அண்ணன், யாதவர் சமூகத்தை சேர்ந்த பூமிநாத கோனாரு, இன்னிய இது தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த அவர் அண்ணன் இனி பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவ எல்லாருமே இதுல கலந்து, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அவங்க பழனி பாபா அந்த அண்ணன் பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த பாத்திமா பாத்திமா அவங்க கலந்துருக்காங்க. இப்ப இப்படி எல்லா தரப்பு எல்லா சமூக தமிழ் சமூக உறவுகள், இது போக தனிநபர்களா பல்வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இங்க இருக்காங்க. தற்போது ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது. தற்போது இந்த ஆட்சி மாற்றத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள்? இதற்கான நீதி கிடைக்க வாய்ப்பு எப்படி இருக்கிறது? அதானே இதை ஒட்டி இந்த ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேண்டியும், குற்றவாளிகளை கைது பண்ண வலியுறுத்தியும், முதல் தகவல் அறிக்கையில பேரை சேர்க்க வலியுறுத்தியும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வலியுறுத்தியும், கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மதுரையில ஜனநாயக இயக்கங்கள், பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் போராடினாங்க. சென்னையில பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் போராடி இருக்காங்க. திருச்சியில போராட்டத்துக்கு முன்னெடுத்திருக்காங்க. இது போக திருநெல்வேலியில போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது போக இன்னைக்கு புதுக்கோட்டையில போராட்டம் நடத்தியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. தொண்டி பகுதியில போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னி ராமநாதபுரம் பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னி சேலம், நாமக்கல், இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த போராட்டங்கள் முன்னெடுப்பு தயாரிப்புகள் எல்லா வேலையும் போராட்டங்களும் நடந்துக்கிருக்கு. இன்னி திண்டுக்கல் பகுதியில அதே மாதிரி முன்னெடுப்பு நடந்திருக்கு. அப்ப இப்படி இப்போ இந்த போராட்டம் பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூக மட்டும் இல்லாமல் தமிழ் சமூக உறவுகளும் இதுல பரவலா கலந்து போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க. இந்த சூழல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்திருக்கு. இந்த போராட்டத்துல தாவேகாவும் தொடர்ச்சியா களத்துல நின்று நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில இந்த மானாமரை சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன்
அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து ஆகாஷுடைய குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன், முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து வீட்டுல இருக்கும்போது இளங்கோவன் எம்எல்ஏ வந்து வீட்டுல பேசும்போது தொடர்புக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து தொடர்புக்கு வந்தாரு. தொடர்புக்கு வந்து ஆகாஷ் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி உரிய நடவடிக்கை எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாங்க பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து முதல்வருடைய ஒரு சந்திப்புக்கு ஒரு இது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதையும் சரி, அதையும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த புதிய அரசு திமுக ஆட்சியில் நடந்த இந்த மிகப்பெரிய இந்த படுகொலைக்கு அன்னைக்கு வந்து நீதி கிடைக்கல அந்த ஆட்சியில. ஆனா தவேக ஆட்சியில புதிய அரசுல இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான 90% 95% அந்த போராட்டத்துடைய நகர்வுகளை நகர்த்தி கொண்டாந்துட்டான். கடைசியா அந்த குற்றவாளிகளை கைது பண்ண இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியா மாறும். அந்த கைது பண்ணக்கூடிய அந்த சூழல் கணிஞ்சு இருக்குன்ற மாதிரி தான் நாங்க பாக்குறோம். முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கு. இது வந்து நடவடிக்கை எடுப்பான்ற நம்புறோம். முதல்வரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி நம்புறோம். அதன் தட்டியும் அந்த குற்றவாளிகளை கைது பண்ற தட்டியும் உடலை வாங்குறது இல்லை அப்படின்றதுல உறுதியா நின்று இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடக்கும். கைது பண்ணாதான் உடல் வாங்கப்படும் அப்படின்றது போராட்ட குழுவுடைய உறுதியான முடிவா இருக்கு. பெற்றோர்களும் அதுல உறுதியா இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிச்சயமா நிச்சயமா. நான் இந்த போராட்டம் வெற்றி பெறட்டும், கண்டிப்பா வெற்றி பெற வேண்டும். அதுல கூடுதலா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள், கிராமங்கள், வட்டார சங்கங்கள், இயக்கங்கள், கட்சிகள், இது போக தமிழ் சமூக உறவுகள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் இந்த நீதி கிடைக்கிறக்காண்டி என்ன வடிவத்துல போராட முடியுமோ அந்த வடிவத்துல போராட்டத்தை முன்னெடுக்கணும். கைது பண்ற தட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்ன்றத ஒரு பணிவான வேண்டுகோளா நாங்க கேட்டுக்கிறோம். ஆகாஷ் டெலிசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழு சார்பா இந்த இதை வேண்டுகோளை வைக்கிறோம். அத நீங்க மக்கள்கிட்ட டிகேவிஸ் ராஜா இந்த யூடியூப் சேனல் வந்து தொடர்ச்சியா அந்த போராட்ட களத்திலேயே வந்திருக்காங்க. பல்வேறு சேனல்களும் இங்க வந்திருக்காங்க. எல்லாருடைய உழைப்பும் அதுல இருக்கு. இது வந்து ஒரு கூட்டு உழைப்பு தான். எல்லாருடைய கூட்டு உழைப்பு மூலமா தான் இதை நாம் வந்து முன்னெடுத்து கொண்டு போறோம். அப்ப எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. அந்த உழைப்பின் அடிப்படையில் இந்த போராட்டம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்புறோம். கண்டிப்பா நிச்சயமா வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே மாதிரி தொடர்ந்து 81 நாட்களாக களத்தில் நின்று அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து போராடி வெற்றி காண வாழ்த்துக்கள். மற்ற செய்திகளை அடிக்கடி பகிர்வோம். நன்றி நன்றி அண்ணா. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.